வணக்கம், வெல்கம் உலக தமிழா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபியில் அவல் தட்டை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் அவளை வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்க்கலாம். அவல் தட்டை செய்கிறதுக்கு இப்போ நான் 1 கப்பு இலை அவல் தாங்க எடுத்திருக்கேன், லேசான அவல். இப்போ இந்த பவுலில் இந்த அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவலில் தூசு இதெல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அவள் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 5 திரி பூண்டு, 3 வரமிளகாய். நான் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா 5 கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ அது நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதே மிக்சியிலே நம்ம அவளையும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அவல் நல்லா ஊறிருக்கு. நம்ம கையில் பிசைனாலும் பிசையலாம். ஆனால் இதில் மிக்சியில் அரைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்சியில் சும்மா பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு அரைச்சா போதும். 1 கப்பு கடலை மாவு, நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாம். நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எள், இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, இதை முதல்ல நல்லா கலந்துக்கலாம். நம்ம எந்த அளவு அவல் எடுக்கிறோமோ அதே அளவு கடலை மாவு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த அவலில் இருந்த தண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கேன். இன்னும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிடணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதில் உருண்டை எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக வரணும் உருட்டுறதுக்கு. இப்போ ஈஸியாக வருது, இவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு பாலித்தீன் பேப்பரில் வச்சு தட்ட போகிறோம். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலை தட்டிக்கலாம், இல்லை பட்டர் ஷீட் இருந்தாலும் அதில் போட்டு தட்டலாம். இப்போ இந்த பாலித்தீன் பேப்பரில் கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுப்போம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் தட்ட வேணாம், ரொம்ப மெல்லிசாகவும் வேணாம், ஓரளவுக்கு தட்டினா போகிறோம். இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ தட்டையை ஒன்று ஒன்றா போட்டலாங்க. ஒரு பக்கம் செவந்துங்க, திருப்பி விட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா சவுக்கு வைக்கணும். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா செஞ்சிச்சு.
இப்போ நல்லா எண்ணெய் இருத்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அவல் தட்டை ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.